ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து டச் பண்ணுங்கப்பா. லைக் பட்டனையும் டச் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னு, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. சந்தியா ராகம், அதாவது இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய போட்டேன் கைஸ். அதாவது ரகுராமுக்கு வந்து உண்மையை தெரியற வரைக்கும் இந்த நாடகம் வந்து கொஞ்சம் சொதப்பலாதான் இருக்கும். ஏன்னா இப்ப நான் 11:30 மணிக்கு தான் அந்த எபிசோடு பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஜானகி வந்து நான் ஒத்துக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாயா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கோயிலுக்கு போறாங்க. ஆட்டோ வந்து கரெக்டா அந்த இடத்துல நிக்குது. இது பத்தாதுன்னு புவனேஸ்வரி வீட்டுல கார்த்திக்கு கேரளா அனுப்புறாங்களாமா. அந்த ராஜதோரை வந்து கேரளா போயிட்டு இருக்கையில 2 பொண்ணுங்களை பார்த்து கோயிலுக்குள்ள வந்துட்டாரு. சரி, அவன் தான் சரியான பொம்பளை இதாச்சே. சரியா, பொம்பளை விஷயத்துல அவன் தான் கொஞ்சம் மோசமாச்சே, கார்த்திக். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து மாயா சாமி கும்பிட்டுருக்கையில கார்த்திய பாத்துறாப்புல. என்னதான் கார்த்திய பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் ரகுராமுக்கு உண்மையை தெரிய வைக்கிற மாதிரி சீரியல் இருக்காது. இப்ப எப்படி வீராக்கு வந்து வீரா நாடகத்துல வந்து வீரா இது அவங்க அண்ணன் தான் ராகவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து நாடகத்தை உடைக்கணும். ரகுராமுக்கு வந்து உண்மையை தெரியற மாதிரி எடுத்தாங்கன்னா தான் அடுத்த கடத்துக்கு நாடகம் மூவ் ஆகும். மாயாவை பத்தி அவன் புரிஞ்சுக்க முடியும். சரியா, தனாவும் கதிரும் ஒன்னா சேர முடியும். இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்படிலாம் பாத்தீங்கன்னா நாடகம் முடிஞ்சிரும் சொல்லிடுவாங்க உடனே. இந்த பிரச்சனைகளை வச்சேதான் இவங்க ஓட்டவே போறாங்க. இன்னும் இவ மாயா ஏதாவது செய்ய செய்ய ரகுராமுக்கு மேல மேல வெறுப்புதான் உண்டாகுமே ஒழிய பாச அன்பு எங்குமே வராது. சோ என்ன நடக்குது? இதுதான் கைஸ் நடக்குது, வேற ஒண்ணுமே இல்ல கைஸ். சரியா, அவங்க வந்து பஞ்சாயத்துல அந்த காசை வெட்டி போடுற அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறா மாயா. அதுக்கப்புறம் வீட்டுல மாயாவை துரத்துறதா பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தனா வந்து தடுத்து அம்மா வர வரைக்கும் மாயா இங்கேயே இருக்கட்டும்ன்றா. ஓகே. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட போய் மாயா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நீ தனாவோட சேர்ந்து வாழணும், நீங்க எடுக்க போற முடிவுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஜானகிட்ட போய் மாயா பேசும்போது நான் இந்த கொலையை ஒத்துக்க போறேன், தனாவும் கதிரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாயா வந்து எனக்காக நீங்க இது மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்குது பெரியமா அப்படிங்கிறாப்ல. சரி, இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கார்த்திக் உயிரோட இருக்கிறது வந்து மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இத வந்து நீ அடுத்த கடத்துக்கு எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து ஜட்ஜு வந்து கேக்குறாங்க, யார்கிட்ட? ஜானகி கிட்ட. நீங்க வந்து கதிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பழியை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க கைஸ். சோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கார்த்திகை பார்த்தாச்சுல்ல மாயா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாட்டினானா நல்லா இருக்கும். மாட்டி கரெக்டா அந்த தண்டனை கொடுக்க போகையில எப்ப பார்த்தா அந்த பழைய சினிமால எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா கடைசி நேரத்துல உண்மையை கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கார்த்திகை கொண்டு வந்து மாயா நிப்பாட்டினா நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ சந்தியா ராகமா தான் இருக்குது கைஸ். மாயா வந்து கார்த்திகை சீக்கிரமா கையோட புடிச்சு கூப்பிட்டு வந்து இந்த ஜானகி வந்து இதுல இருந்து காப்பாத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. காப்பாத்துவாங்க. அப்புறம் அத ஹீரோயினோட வேலையே அதானே. ஹீரோயினோட வேலையே அதானே கைஸ், காப்பாத்துறது தானே வேலை. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கைஸ். என்ன சொல்றேன்னா, நாடகம் வந்து எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நாடகத்தை வந்து கரெக்டான பாதையில கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது கெட்டவங்களுக்கே ஃபேவரா இல்லாம நல்லவங்களுக்கும் கொஞ்சம் ஃபேவரா எடுக்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? இப்ப கார்த்திகை வந்து மாயா எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு போகணும். சரியா? அப்புறம் ரொம்ப நாளா இந்த சந்தியா ராகத்துல ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுது, எல்லாம் கவனிச்சிங்களா? சீனுன்ற கேரக்டர். அவன் வந்து நாடகத்துல இருந்து அந்த ஹீரோ வந்து வெளியேறிட்டாரதா சொல்றாங்க. அப்புறம் இந்த ஹீரோ தான் வந்து புதுசா வரப்போறதா சொல்றாங்க. பார்க்கலாம் நீ எப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மளும் சீன கேரக்டருக்கு தான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். மாயா ஜோடி இல்லாம ரொம்ப கவலையா இருக்குது பாக்குறதுக்கு. சரியா? ஏன்னா இங்கிட்டு தனாவுக்கு கதிர் ஜோடியா இருக்காங்க. மாயா மட்டும் தனியா ஒத்தையால போராடுறாள். மா
சீனுவும் உள்ள வந்தானா நல்லா இருக்கும். பார்க்கலாம் நீ எப்ப இந்த ஹீரோ உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், பை கைஸ்.